எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. எனது இனிய நண்பர் உயர் திரு கணேஷ் அவர்கள், ஜிபி புக் சென்டர்னு நம்ம சொல்லுவோம், அவர்கள் துணையுடன் நவகிரக ஆசியுடன் ஒரு வகுப்பு ஆரம்பிக்கலாம் என்று இறையருளால் எங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி அது நடைமுறையில் தவள இருக்கிறது. இன்று ஜோதிடம் சொல்வதற்கு பல எளிய கணித முறைகள், பலன்கள் சொல்லும் முறைகளெல்லாம் வந்துவிட்டன. ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி தோற்றுவிக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி பழைய ஜோதிட நூல்களை எளிமையான முறையில் பதிப்பிப்பது, உரை விளக்கம் எழுதுவது. அது மாத்திரமல்ல, ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடல் எப்படி தற்கால நடைமுறைக்கு ஒத்து வருகிறது என்பதை விதிகளுடனும் சுருதிகளுடனும் விதி விலக்குடனும் நாங்கள் பயணிக்க இருக்கப் போகிறோம். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு தூண் சுருதி, இன்னொரு தூண் விதி, 3வது தூண் திசாபுத்தி பலன்கள், 4வது தூண் கோச்சார பலன்கள். அப்போ ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடலை நாம் எப்படி புரிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது, அதை எப்படி பொருத்தி பார்ப்பது என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த பாடலை கற்றுக்கொண்டால், பாடலை புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? அறுதியிட்டு சொல்வதற்கு, உறுதியிட்டு சொல்வதற்கு இந்த பாடல் பயன்படுகிறது என்பது எங்களுடைய அடிப்படை நாதம். சிலருக்கு பாடல் படிப்பதிலே, மனனம் செய்வதிலே கஷ்டம் இருக்கலாம், தவறு கிடையாது. அது அவரவர்களுடைய புதன் வலு, 5ஆம் இடத்தினுடைய வலு, 9ஆம் பாவகத்தினுடைய வலு, லக்னாதிபதியினுடைய தன்மை. கவலைப்பட வேண்டாம். பாடல்களை விதிகளாக நாங்கள் மாற்றி தருகிறோம். விருப்பம் இருப்பவர்கள் மனனம் செய்யலாம், விரும்பியபடி விதிகளை உருவாக்கி கொள்ளலாம். பாவகம், ஆதிபத்தியம், கிரக காரகத்துவங்கள் என்று அத்தனைக்கும் பாடல்கள் இருக்கிறது. அந்த வகையில் ஜம்பு மகரிஷி வாக்கியம் அப்படிங்கிற ஒரு நூல், அது பாடத்திட்டத்திலே நாங்கள் முதலாவதாக ஆரம்பித்திருக்கிறோம். பிறகு புலிப்பாணி, நவரச ஜோதிட சுருதிகள் என்று, ஜாதக அலங்காரம் என்று எளிய அந்த பாடல்கள் என்ன சொல்கிறது என்பதை பாடத்திட்டத்திலே வைத்திருக்க போகிறோம். ஆன்லைன் வகுப்பு தான். உரிய வகையில் எல்லோரும் பலனடைய வேண்டும் என்று குறைந்த கட்டணத்திலே நண்பர் ஜிபி புக்ஸ் சென்டர் கணேஷ் அவர்கள் இதை உருவாக்கி வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அவர் தான் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணுறது, அட்மிஷன்ஸு எல்லாமே அவர் தான். ஆன்லைன் வகுப்பு இரவு 7:15 9:15 வரைக்கும் ஒரு 5 பாடல்கள் எளிமையாக இருக்கும். பாடல்கள் உங்களுக்கு புரிந்து கொண்டு விட்டால், அதனுடைய சுவை தெரிந்து விட்டால், நீங்கள் வந்தோடனே சொல்லலாம். வாடிக்கையாளர் வந்தோடனே அற்புதமாக அந்த பாடலை சொல்லி அவர்களுக்கு விளக்கத்தை சொன்னால், சில பேர் கேட்க மாட்டாங்க, பாடலாம் வேண்டாங்க, எங்களுக்கு பலனை சொல்லுங்கம்பாங்க. அவங்களுக்கு விதிகளை சொல்லி அனுப்பி விடுவது நலம். ஆனால் இனி வரும் காலங்களில் ஒரு ப்ரூஃபோட, ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறப்போ நமக்கும் ஒரு மனநிறைவு ஏற்படும், அவர்களுக்கும் ஒரு மன தெளிவு உண்டாகும். இந்த ஜம்பு மகரிஷி வாக்கியத்தில் மொத்தம் 119 பாடல்கள் இருக்குது. அதில் ஜம்பு மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, 119வது பாடலில் 12 ராசியிலும் நவக்கோள் யாவும் பற்றுமுடும் இருக்கின்ற நிலை ஆராய்ந்து, நன்மையுடன் கணித சாஸ்திரம் கணித்து, நலமுடனே பலனுரைக்கும் போது வாய்ந்த இன்ப துன்பங்களை உணர்ந்து, உலகத்தோர்க்கு இசைந்தபடி சுகதுக்கம் வாய்க்கும் போது அன்பாக நவகிரக சாந்தி செய்து அன்புடனே வாழ்ந்திருக்க புகழுவீரே அப்படிங்கிறாங்க. ஆதிபத்திய பலன், சாரநாதன் வீடு கொடுத்தவர், திதிசூனியம், அஸ்தங்கம், நட்பு, பகை, நீசம், வக்ரம், சஷ்டாஷ்டகம், திதி சூனியத்தினுடைய நிலைகள், கோள்களுடைய பார்வை பலன்கள்,
நவாம்சத்தின் நிலை, இதையெல்லாம் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதற்கு முன்னாடி 118வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இவ்விதமாய் ஜாதகருக்கு பலன் ஆராய்ந்து இனிதுடனே சொல்வதென்றால் நவக்கோள் யாவும் ஒவ்வியே துவாதச லக்னம் மேவி ஓது பலன் தருவதையே கணித்தேர்ந்து எவ்விதமாய் அவர்கட்கு இசைந்த யோகம் ஏற்றபடி தருவார் என்று எண்ணி பார்த்து அவ்விதமே உரைத்தாலும் ஆயுள் பாகம் அறிந்துணர்ந்து புகழ்வீர் ஜோதிட வல்லோரே அப்படிங்கிறார். முதல்ல ஜாதகத்தை எடுக்கிறோம். மாரகாதிபதி பாதகாதிபதி திசை நடக்குதா, கோச்சாரி சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு ஆயுள் பாவத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறார். ஆயுள் பாகத்தை விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஜாதக அலங்காரம் அற்புதமான பாடல்களை இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறது. மாரகாதிபதி திசையெல்லாம் சொல்கிறார் இந்த இதில். லக்னத்தின் ஒன்றோன் திசையில் ஏழோன் புத்தி, இசைந்த ஏழோன் திசையில் ஒன்றோன் புத்தி, கலக்கமில்லா லக்னத்தோன் திசையில் ஏழில் உற்றோன் புத்தி, கருது லக்னத்தோனுடன் சேர்ந்தோன் திசையில்தானே பலமுடனே சப்தமாதி புத்திதானே பராக்கிரமாய் மாரகரம் செய்யலாம் என்றோது நலமுடனே சப்தமத்தோனுடன் உற்றோன் திசை நாடியே லக்னத்தோன் உடன் சேர்ந்தோன் புத்தி கொள்ளும். அப்போ இது மாதிரி திசைகள் அற்புதங்கள் எல்லாம் இந்த ஜம்பு மகரிஷி வாக்கியத்திலே இருக்கிறது. பாடத்திட்டத்திலே நாம் பயில்வோம். இதில் பலதார அமைப்பு அதை குறித்து ஒரு பாடல், 25வது பாடல். வாக்கோனும் ஏழோனும் சுக்கிரனும் ஆறெட்டில் வியத்தில் பாவர் சேர்க்கை உற்றிருந்திட்டால் சேர்ந்த கிரகங்கள் தன்மைக்கேற்ப நோக்கிய இஸ்திரிகள் வாய்க்கும் நேர்ந்தே நல் 7-8 மதியும் செவ்வாய் பார்க்கவன் சொற்சேத்திரம் பெற்றால் பச்சமாய் ஸ்திரிகள் சேர்க்கை. ஒருத்தருக்கு எப்படி பல யோகங்கள் ஏற்படும், மனைவி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் இருக்குது. யார் சன்னியாசியாவா, அதுக்கு பாடல் இருக்குது. 8வது பாடல். தசமஸ்தான அதிபதியுடனே சார்ந்து கிரகம் 3 இருந்தால் விசனத்தாழ்ந்து இல்லறத்தை வெறுத்தே துறவியாவானே, இசவாய் 2 கோல் கூடில் இகத்தில் சீர்கேடாவானே, அசையாதோர் கோல் கூடிடில் அன்பாய் ஞானியாவானே அப்படிங்கிறாங்க. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருந்தால் உலக வாழ்க்கையை வெறுத்துவிட்டு இல்லறத்தின் மீது வெறுப்படைவான்ங்கிறாங்க. அதில் ஒரு கோல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் விதிவிலக்கு இருக்கு இல்லைங்களா? இதைத்தான் நாம் பாடத்திட்டத்தில் சொல்லித்தரப் போகிறோம். யாருக்கு பர்வத யோகம் இருக்கும், லக்னத்தோன் இருக்கின்ற ராசிநாதன் இசைந்து திரிகோணம் கேந்திரத்தில் மேவ பல மூல திரிகோணம் உச்சமாக பர்வதம் யோகமுடையவனாக இருந்து மலைகளிலும் சேத்திர தீர்த்தங்கள் சென்று மந்திரங்கள் மூலிகை கற்று தேர்வான் நலமுடனே சித்த புருஷனாய் விளங்கி ஞானத்தில் பாக்கியவான் ஆவாய்ப்பாரே. பர்வத யோகம், பர்வதம் என்றாலே மலைதானே. அப்போ அங்கே போகிறதுக்கு ஒரு யோகத்தை இந்த பாடல் சொல்லுது. இப்படி அற்புதமான பலன்கள், அற்புதமான பாடல்கள் எல்லாம் இந்த இதில் இருக்குது. அதே மாதிரி பில்லி சூனியங்களை எடுப்பவர் யார்? பாடல் எண் 33. ஜன்மத்தோன் நாளோனும் ஏழோனும் தான் சார்ந்தோர் ராசியில் இவர்கள் சுபரே ஆகி அன்புடனே பார்த்தாலும் சேர்ந்திட்டாலும் அவன் தனது நற்குணத்தால் பில்லி சூன்யம் நன்மையாய் எடுத்திட வல்லவனே ஆகும். நாடி இவன் சமர்த்தியை சொல்வதற்கே என்ன விதம் நினைத்தாலும் ஆகாதென்றே எவர்களும் புகழ்ந்துரைப்பர் உலகம் மீதேங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் எந்த விதமான அந்த அமைப்பு இருந்தால் அந்த தொழில் செய்யலாம் என்பதற்கு ஜம்பு மகரிஷி வாக்கியம் உலகத்தில் அவ்வளோ பாடல்களை சொல்லிட்டு போயிருக்கு. இப்படி ராகு கேதுகளுக்கு இல்லம் இல்லை. அப்போ இல்லம் இல்லாத கிரகங்களுக்கு எப்படி பலன் சொல்வது? பாடல் எண் 46. இன்பமாய் சப்த கிரகங்கள் நீங்க ராகு கேதுகளுக்கு சுய வீடு இல்லை. என்னென்ன கிரகத்தோடு இசைந்து சேர்ந்தாலும் எந்தெந்த வீட்டில் இருந்தாலும் அந்த தன்மையாய் சேத்திர பலன் கொடுப்பதோடு தன்னுடனே சேர்ந்தவரின் பலனை கொடுப்பார். இன்னின்ன விதமாய் சுபங்கள் இனிதுடனே தருவார் என்று இயம்புவீரேங்கிறாங்க. அப்போ ராஜயோகம் எப்படி செயல்படும், ராகு கேதுக்கள் எப்படி செயல்படுவாங்க என்பதை இந்த பாடல் அழகாக சொல்கிறது. பல பேர் புகழும் பாக்கியவான். 60வது பாடல். லக்னமும் ராசியும் ஒன்றே இருந்து இருபுறமும் குரு புதன் சுக்கிரன் தானும் கலக்கமில்லாதிருந்தாலே ராஜயோகம் கௌரவம் வெகு கீர்த்தியாயிருக்கும். பல பேரால் புகழ்ந்துரைக்கும் தனவானாக பார்தனிலே ஜீவிப்பான் சுகவானாக நிலையான கிரகநிலை கவனித்தன்பாய் நிதானமாய் பலனொரு பேர் ஜாதகருக்கே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கோணாதிபதிகள் கொடுக்கிற பலன், கேந்திராதிபதிகள் கொடுக்கிற பலன், அரிஷ்ட தோஷம் என்றால் என்ன, யார் யாருக்கு எப்பொழுதெல்லாம் செல்வம் வரும்,
புத்தர தோஷம் என்றால் என்ன? பாடல் எண் 18 சொல்கிறது, 5 இடத்தோன் சத்துரு ஸ்தானத்தோடனாய் இருந்து 6 சேர்ந்திருக்க பலம்தான் குறை மைந்தனில்லை ஜாதகருக்கு என்றுரைப்பாய் மறைந்தேனும் நவத்திருக்க அட்பாயில் அந்தமுடன் 9 5 அமைந்தொரு ராசியில் நல்ல புத்திரர் சுந்தரமாய் பிறப்பார் என்கிறார். இப்படி நீரடைப்பு நோய் யாருக்கு வரும்? நீரடைப்பு இப்போ இன்றைக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கு இல்லைங்களா? அதில் சொல்கிறாங்க, ஜீவனத்தோன் ஸ்திரஸ்தோன் சசியும் சேர்ந்து திடமாய் ஓர் விடுற நீர் அடைப்பு நோயாம் மேவியே திரஸ்தோன் புதனும் கூடி மேன்மையுடன் தனுசிலுற செவ்வாய் பார்க்க தாவிய நீர் அடைப்பாம் சந்திரன் 4ஆம் இடம் உற்று லக்னேசன் சேர ஆவலுடன் 3 கிரகங்கள் கூட அன்பாய் நாட்கால் உயிராய் பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க. அப்போது இந்த ஜம்பு மகரிஷி வாக்கியத்தை இன்றும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஆன்லைன் கிளாஸில் நிறையா இதை பற்றி பேச போகிறோம், சிந்திக்க போகிறோம். வாருங்கள், சேரலாம். பாடல்கள் ரொம்ப எளிமையாக இருக்குங்க, கஷ்டப்பட தேவையில்லை. அப்படி பாடல்கள் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுவதில் கஷ்டம் இருந்தால் அந்த பாடல் சொல்லுகிற விதிகளை எழுதி வச்சுக்குங்க. கண்டிப்பாக மறக்காது, ஜோதிடத்தில் வெற்றி அடையலாம். இனி வரும் காலம் பாரம்பரிய ஜோதிடம் காலம், இனி வரும் காலம் பாடல்கள் காலம். சுருதிகளும் விதிகளும் திசாபுத்திகளும் கோச்சாரமும் நம்மை வழிநடத்தும். அதற்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து சேர்வார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி. வாருங்கள், உங்களை சந்திக்க நாங்கள் காத்திருக்கிறோம். வெல்வதற்கு நீங்கள் வருவீர்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.